ஊருக்கு அவல் பொரி. வாங்க வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சோகா இருக்கீங்களா? அதாவது கட்லெட்டுங்கிறத வெஜ்ஜில் சாப்பிட்ருக்கோம், நான்வெஜ்ல சாப்பிட்ருக்கோம். ஆனால் இவங்க ஸ்பெஷலாக வந்து ஒரு ஃபிஷ் கட்லெட் நமக்காக பண்ண போறாங்களாம். அவங்க அதை எப்படி பண்ண போறாங்கிறத அவங்க வீட்லயே போய் பார்ப்போம். வாங்க. அஞ்சரைப்பேட்டையில சூப்பரா ஒரு டிஷ், அதாவது ஃபிஷ் கட்லெட் அப்படின்னு கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப கிளாமரா இருக்கிற ஒரு டிஷ்ஷை வந்து நமக்கு பண்ணித்தர போறவங்களை பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஏணிப்படி அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்களோட ப்ரொஃபஷனை வந்து ஒரு ஏணிப்படின்னு சொல்லலாம். ஒரு புனிதமான ஒரு வாத்தியார், ஒரு டீச்சர் அம்மா அப்படின்னு சொல்லலாம். அவங்க யார் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். வணக்கம்மா. வணக்கம் சார். டீச்சர் அம்மா, குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க. அதனால நீங்க வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சாப்பிட மாதிரி குட் மார்னிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? எல்லாருக்குமே இது கிடைக்காது. நிச்சயமா கிடைக்காது. அது எல்லாரும் ஒன்னா எந்திரிச்சு அவங்க எல்லாம் வருங்கால பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், வருங்கால பிரசிடென்டா இருக்கலாம், எல்லாரும் ஒன்னா எந்திரிச்சு அந்த ராகம் வேற ஒண்ணு வரும்ல, மார்னிங். அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே இந்த பள்ளி பருவம் வந்து நிச்சயமா மறக்கவே முடியாத ஒரு பருவம். சொல்லுங்க மேடம், இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் பண்ண போறீங்க? நான் ஃபிஷ் கட்லெட். சரி, ஃபிஷ் கட்லெட் பண்ண போறீங்க. அது எங்களுக்கு அடுத்தபடியா பண்ணி கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களுமே சிறந்த மாணவர்களா இருக்க மாட்டாங்கல்ல. ஒரு சில மாணவர்கள் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் கம்மியா இருப்பாங்க. அவங்க போட ரேஷியோஸ் வந்து ஒரு மாதிரி கரெக்டா இருக்கும். நாங்க கொஞ்சம் அதிகமாவோ இல்ல கம்மியா போட்டு அந்த டேஸ்ட் நமக்கு. ஆனா அப்பேற்பட்ட மாணவர்களை நம்பர் ஒன் ஆக்குறதா உங்களோட வேலை. ஆமா. சோ அப்பேற்பட்ட டிஷ்ஷஸ் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பெஸ்ட் ஆக்குறதா உங்களோட வேலை. அது கட்டாயம் செய்து தான் பார்ப்போம் நாங்க. சரி, உங்களுக்கு வந்து நீங்க சமைச்சா உங்க வீட்ல யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னுடைய பேரனுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டான். ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஃபிஷ் வந்து வறுத்தா சாப்பிட மாட்டான். ஆனா இந்த மாதிரி கட்லெட் பண்ணா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிடும். அதனால கட்லெட் தானே அடிக்க வச்சு பண்ணுவோம் வீட்டுல. நான்வெஜ் சாப்பிட மாட்டான். ஃபிஷ் பிடிக்கும். சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட மாட்டான். சிக்கன் மட்டன்லாம் ஃபிஷ் கூட வந்து இந்த மஞ்சளுமே அப்படி ஃப்ரை பண்ணா சாப்பிடுவான். அதாவது இது வரைக்கும் நான் போய் சந்திச்ச பெரியவங்க யாருமே அவங்க பிள்ளைங்களுக்காக சமைக்கிறதே இல்ல. எல்லாமே அவங்க பேரனுக்காகவே பேத்திக்காக. அப்படி சொல்லல. எனக்கு வந்து ஒரே ஒரு சைல்டு தான் பொண்ணு. அவ வந்து கல்யாணம் ஆயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க தனியா இருக்காங்க. கிராண்ட் சன் என் கூட இருக்கான். அதனால அவனுக்கு தான் ஸ்பெஷலா பண்ண முடியும். வேற யாரும் இல்லைங்க. அதனால உங்களோட முதல் ரசிகர் அவர்தான். ஆமா, அவர்தான். 3 months பேபில அவங்க என்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த ஃபிஷ் கட்லெட் பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறது சொல்லுங்க. எண்ணெய், உருளைக்கிழங்கு, கார்ன் பவுடர், ஃபிஷ், சோம்பு, வெங்காயம், கொத்தமல்லி, சால்ட், பிரெட் கிராம்ஸ், எக், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு. இப்ப நம்ம செயல்முறை ஆரம்பிக்கலாமா? கட்டாயம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டவ் பத்த வைக்கணும். டீச்சர்கள்ல பல விதம். நாங்கெல்லாம் பார்த்த டீச்சர் வந்து கடலோர கவிதைகள் ரேக்காதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எப்படி மேடம்? ஜாலியான டீச்சர்? நானும் ஜாலியா தான் இருப்பேன் நானு. ஆனா கட்டிக்கிற நேரத்துல கட்டாயம் கட்டிப்பேன். என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் ஆயில் போடுங்க. ஆயில் ஆக்சுவலா இது வந்து நிறைய ஹோட்டல்கள்ல பார்த்த ஒரு ஐட்டம் இல்லையா? அதுலயும் கட்லெட்ல வெஜ் கட்லெட் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஃபிஷ் கட்லெட் இது எப்படி ஃபீல் பண்ணீங்க புதுசா? நாங்க ரொம்ப அடிக்கடி ஃபிஷ் கட்லெட் பண்ணுவோம். அதனால எங்களுக்கு எந்த ஃபீல் பண்ண வரல. மட்டன் நிறைய பண்ணுவேன் நான். கட்லெட், மட்டன் கட்லெட் பண்ணுவோம். ஃபிஷ் கட்லெட் வெஜிடபிள் பண்ணுவோம். பிள்ளைங்க வெஜிடபிள் விரும்பி சாப்பிடாதுங்க. அதுங்களுக்கு மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் கூட தான் சாப்பிடுவாங்க. அதனாலதான் நாங்க நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணி ஃபிஷ் கட்லெட் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க. செலக்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க இந்த ஃபிஷ் கட்லெட் பண்ண அப்புறம் ஷீலா மிஸ் ஃபிஷ் கட்லெட் அப்படின்னு எல்லார் வீட்லயும் பண்ணி சாப்பிட போறாங்க. எவ்வளவு பெருமை கொடுத்துட்டீங்க பாருங்க. ரைட், என்ன கோச்சிருச்சு? அடுத்து என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் சோம்பு போடணும். சோம்பு போட போறோம். சோம்புக்கு என்ன நற்குணங்கள்? சோம்பு முதல்ல போடுறதுக்கு என்ன காரணம்? சோம்பு வந்து மணக்கும். அந்த ஜீரண சக்தி அதுவும் உண்டு சோம்புக்கு. ஜீர்ணிக்கும். அடுத்தது இந்த வெங்காயம் ஃபுல்லாவே போட்டு. பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா? இது வந்து பெரிய வெங்காயத்தையே சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இதுக்கு ஆக்சுவலா சின்ன வெங்காயம் போட்டா நல்லது. சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் அதிக சுவை இருக்கும். சுவை இருக்கும். ஓகே ஓகே. இந்த டீச்சர் தொழிலை செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்? அப்பா வந்து 2 பேருமே ஆசிரியர் ஆகணும். எனக்கு அப்பாவுக்கு விருப்பம். ஏன்னா வந்து அந்த டீச்சர் தொழில போகும்போது பிள்ளைகளுக்கு ஒரு சேவை மாதிரி நம்ம செய்யறோம். என்னைக்குமே பிள்ளைங்க பாருங்க, பிள்ளைங்களா BA MA முடிச்சுட்டு எதிர்ப்பு எனக்கு தெரியாது யாருன்னு விஷ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மிஸ் அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன் மிஸ், உங்களெல்லாம் பார்க்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க எனக்கு 10th எடுத்தீங்க மிஸ், நீங்க 8th எடுத்தீங்க. அதாவது அந்த மரியாதை வந்து டீச்சர் தொழிலுக்கு மட்டும்தான் உண்டு. உறுதியா சொல்றேன். எந்த தொழிலுக்குமே அது கிடையாது. நான் உங்களை வந்து அறிமுகப்படுத்தும் போது என்ன அறிமுகப்படுத்தினேன்? ஏணிப்படி இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே மொத்தமா போட்டுடலாம். நம்ம போட்டுடலாம். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டு. பச்சை மிளகாய் எவ்வளவு போடணும்? பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கடைசியில் நானு மிளகு தூளும் போடுவேன். அடுத்தது இந்த கொத்தமல்லியும் போடணும். எல்லாம் சேர்ந்தே வதங்கட்டும். ஒண்ணும் தனித்தனியா போடணும். அவசியம் கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போடணும். இவ்வளவு போடணுமா?
ஓகே ஓகே. பாக்குறதுக்கு அப்ப நல்லா வாசமா இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, வெங்காயம் நிறைய இருக்கு, இவ்வளவு போடணுமானே. பாருங்க இப்ப எவ்வளவு கம்மியா சுருங்கி போயிருக்கு. ஆமா. அடுத்து என்ன பண்ணணும் நம்ம ஃபிஷ் கட்லெட்டுக்கு? அடுத்து வந்து கொஞ்சம் சால்ட் போடணும். சால்ட் எவ்வளவு போடணும்? தேவையான அளவு. ஓகே. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃபிஷ்ல வேற உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். அப்படியா? அதுல போட்டுலாம். ரைட் மேடம். இப்போ உப்பு போட்டாச்சு. அடுத்தபடியா என்ன சேர்க்க போறோம்? அடுத்தது வந்து இது பத்தங்கனோடனே கொஞ்ச நேரம் இந்த வேக வச்ச மீனை வந்து நான் சேர்க்க போறேன். கொண்டாங்க மீன் கொண்டாங்க. இதுதான் மீனா? மீன் வந்து இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? மீனை வந்து என்ன முதல்ல வந்து என்ன மீன்? இல்ல ஐலா மீன் தான் வாங்கிட்டு வந்தேன் நானு. வஞ்சிர மீன்ல பண்ணலாம். அந்த வஞ்சிர மீன் அவைலபிள்னாக்கா ஐலா மீன் வந்து நல்லா பெருசா வாங்கணும்னா அதுல சதையா இருக்கும். அந்த தலை பாகத்தையும் வால் பாகத்தையும் வச்சுட்டு நடுவுல இருக்கிற பாகத்தை மாத்திரம் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு கொஞ்சோண்டு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி மஞ்சாத்தூள் உப்பு போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும். வேக வச்சு அதோட முள்ளு தோல் எல்லாத்தையும் எடுத்து வெறும் சதையை மாத்திரம் எடுத்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பண்ற ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒரு பீஸ்லயும் உங்க பேர மேல இருக்க பாசம் எனக்கு தெரியுது. கட்டாயம். அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்தது இப்ப உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி வேக வச்சு அதை போடும். இப்ப இந்த ஃபிஷ் கட்லெட்ல உருளைக்கிழங்கு சேர்க்கிறதுக்கு என்ன காரணம்? உருளைக்கிழங்கு வந்து குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா கிடைக்கும் நமக்கு, அதனால போடுறாங்க. மேட்ட வந்து டேஸ்டாவும் இருக்கும், சுவை கொடுக்கும். ஓகே. இப்ப என்ன நடந்திருக்கு? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அதில் கொட்டிட்டு முட்டை எடுத்து போடணும். இதுல போடுறதுக்கு என்ன காரணம்? என்ன பண்ண போறோம் அடுத்து? இது கொஞ்சம் ஆறணும்னு அதுல வந்து நம்ம பெப்பரு போட்டு கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளா ஆக்கினோம். ஆக்கிட்டு முட்டையில வந்து நம்ம துவைச்சு பிரெட் கிரம்ஸ்ல அதை அழகா எந்த ஷேப்னு நம்ம பண்ணிக்கலாம். ரைட்மா. இதுல நம்ம என்ன பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறோம்? கார்ன் பவுடர் ஆட் பண்ணோம். கொஞ்சம் கெட்டி பசி உருண்டை பொடிக்கிறதுக்கு நமக்கு வசதியா இருக்கும். இல்ல நம்ம இது இல்லைன்னா கூட மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நம்ம இஷ்டம் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். இருக்கு அவைலபிள் இருந்தா பண்ணலாம், என்ன வேண்டாம். சோ எல்லாம் பண்ணி ஒரு மிக்சர். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க? பெப்பர். ஓகே. பெப்பருக்கும் ஏகப்பட்ட நற்குணங்கள் இருக்குல்ல? ஆமா. பெப்பர் வந்து நம்ம சில்லி போடுறதை விட பெப்பர் போட்டா ரொம்ப நல்லது. ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் process என்ன? இதெல்லாம் சிறு சிறு உருண்டைகளா பண்ணணும் நம்ம. ஓகே ஓகே. ஓகே மேடம். நெக்ஸ்ட் process என்ன? முட்டை எடுக்கணும். இப்போ முட்டை எடுத்துட்டேன். முட்டையில இருந்து என்ன பண்ண போறீங்க? வெள்ளைக்கருவை மட்டும் தனியா எடுக்கணும். எடுத்து அதை பீட் பண்ணணும் நம்ம. ஓகே. டெக்னிக்கலா எப்படி பண்றீங்க? அந்த வெள்ளைக்கருவை மட்டும் தனியா எடுக்கிறது? எடுத்து காட்டுறேன் பாடுறா அப்படிங்கிறீங்களா? இந்த மஞ்சள் கருவை வேஸ்ட் பண்ண கூடாது. நம்ம இதுலயே போட்டு பிணைச்சிக்கலாம். ஓஹோ. அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ மஞ்சள் கருவை வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னா நம்ம ஒன்னாவே இதுல போட்டுடலாமே. ஏன் மஞ்சள் கருவை தனியாவும் வெள்ளைக்கருவை தனியாவும் பிரிக்கிறோம்? வெள்ளைக்கருவை எல்லாம் பீட் பண்ணிட்டு சிறு சிறு உருண்டையா பண்ணி முடிச்சுட்டு ஒரு உருண்டையா இந்த வெள்ளைக்கருல வந்து டிப் பண்ணணும். அப்ப வந்து அது கோட்டிங் மாதிரி இருக்கும் அந்த உருண்டைக்குள்ள, பிரியாம இருக்கும் நம்ம. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட். அடுத்த கட்டம் என்ன? இப்போ இதெல்லாம் வச்சு பேப்பர் செய்யணும். ஓகே. எல்லோவை போட்டு. ஆமா. என்ன எல்லோ சேர்றதால நல்ல ஃபேட்டும் பிள்ளைங்களுக்கு. ஆமா, பிள்ளைங்களுக்கு சேரும். எதுவுமே வீணாகாது. மஞ்சள் கருவை நல்ல ஃபேட் இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். ஏன்னு கேட்டாக்கா இது வந்து ஒன்லி பாயில் பண்ணதான் நமக்கு. இப்போ எக் வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃப்ரீ டே சனி ஞாயிறு, இந்த ஞாயிறுல இந்த மாதிரி இந்த 2 நாட்கள்ல என்ன பண்ணி பொழுத கழிப்பீங்க? கோகனட் ரைஸ், மட்டன் பால் கறி பண்ணுவேன். அப்புறம் இந்த கட்லெட்ஸ் எல்லாம் பண்ணுவேன். ஃபிஷ் வந்து வீக்லி ஃப்ரைஸ் பண்ணிடுவேன். ஓ, ஃபிஷ் வந்து நான்வெஜ் எனக்கு இருக்கணும் எங்க வீட்ல. மெயினா எனக்கு இருக்கணும். மெயினா நான் வந்து உங்க வீட்ல இருக்கணும் அப்போ. ஆமா. சரி, ஓகே. வந்துறேன். அடுத்த கட்டம் என்ன? உருண்டையா பிடிச்சுக்கணும். ஓகே. அந்த உருண்டையா இல்ல என்னென்ன வடிவத்துல நமக்கு வேணுமோ பிடிச்சுக்கலாமா? ஆமா. அப்ப நம்ம நிகழ்ச்சிக்காக நீங்க மெதுவா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லன்னா நீங்க பேசிக்கலா ஒரு ஃபாஸ்டா பண்ணிடுவீங்க. தெரியுது. உங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுவேன் நானு. பட அம்மா கிச்சனுக்கு மேல அம்மா வச்சிட்டே இருப்பேன் நான். இல்லாம இப்படி ரொம்ப குயிக்கா பண்ணுவேன் நான். ஏன்னா நீங்க காலையில முடிச்சிட்டு உங்க 5:30 இருந்து 7:30 எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போய் ஆகணும். அப்படியே இதை பிடிச்சுக்கிட்டே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒண்ணு எடுத்து விடுங்க பாப்போம். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். ஓகே டீச்சர் மேடம், கர்த்தரோட பாடலோட உருவான இந்த உருண்டைகள் ரெடி. அடுத்து என்ன பண்ண போறோம்? இது வந்து பிரெட் கிரம்ஸ்ல நல்லா உருட்டி ஏதோ ஒரு ஷேப் பண்ணி வச்சு உருட்டிடுங்க. ஓ, இப்பதான் நீங்க சொன்ன அந்த ஷேப்ஸ் இல்லையா? என்ன ஷேப் வேணுமோ நம்ம அதை பண்ணிக்கலாம். நம்ம ஹார்ட் ஷேப் வேணும், ஹார்ட் ஷேப் பண்ணிக்கலாம். ஓ, இதுக்கான மேட்ரிங் இருக்குங்களா? வச்சுட்டு உள்ள இந்த வட்டத்தை அதுக்குள்ள இதை வச்சு நல்ல. ஓகே. இதெல்லாம் என்னவோ உங்க கைக்கு தான் மேடம் வருது. ஐ இப்படி பண்ணிடணும் இல்லைங்களா? பண்ணிட்டு ஜஸ்ட் அவ்வளவுதான். ஓகே. ஆமா, ஹார்ட் வடிவத்துல வந்துருச்சு. ஆஹா,
என் பிரியமான அஞ்சரை பெட்டி ரசிகர்களுக்கு உங்க சார்பா நான் தான் சாப்பிட போறேன், அது வேற விஷயம். இருந்தாலும் நானே என் கையால பண்ணிருக்கேன். ஓகே மேடம், ரொம்ப அழகா இத்தனை டிஷஸ், அதுல வந்து ரொம்பவே கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு, ஹார்ட் ஷேப்ல. இது இப்ப நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து பொரிச்சு எடுக்கணும். வாங்க அந்த ப்ராசஸ் போவோம். கடாயில போட்டு மீன் வறுக்கிற மாதிரி வறுத்தா பிரிஞ்சு போயிடும். ரொம்ப ஆயில்ல போட வேண்டாம் இதுக்கு. ஓகே ஓகே ஓகே, லைட்டா போட்டுட்டா போதும். ஆமா, லைட்டா பட்டர் கூட போடலாம், ரொம்ப ரிச்சா இருக்கும். நான் பட்டர் போடுறேன். ஓகே ஓகே, முதல்ல ஹார்ட்ட போடுங்க. ஓகே, ஒரே சமயத்துல எத்தனை போடலாம்? 6 போடலாம். ஓ, ரொம்ப எண்ணெய் இழுக்காது, நமக்கு ரொம்ப ஃபேட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எண்ணெயை ரொம்ப யூஸ் பண்ணல, கீ யூஸ் பண்ணல, எண்ணெய் யூஸ் பண்ணல. எல்லாம் ஃபேட். எப்பவும் மீன் வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே, பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் மீன் ரொம்ப நல்லது, புரோட்டீன். ஓகே, இப்போ இது வந்து கிட்டத்தட்ட நீங்க சொன்ன அந்த பொன் நிறத்துக்கு வந்தாச்சு. கொஞ்சம் பட்டர் போட்டா அது டேஸ்டி கொடுக்கும். கொஞ்சம் பட்டர் போட்டோம். ஓகே, நம்ம நாட்டு மக்கள் தான் புளி காரம் ரொம்ப தகதகன்னு சாப்பிடுவாங்க. ஆமா, ஸ்பைசிஸ் ரொம்ப வேணும். ஆனா ஃபாரினர்ஸ்ல வந்து அப்படி கிடையாது. ஆக்சுவலா இது கட்லெட் வந்து ஃபாரினர்ஸ், யூரோப்பியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம இதை சர்வ் பண்ணி நம்ம சாப்பிடணும். சரி மேடம், சாப்பிட நான் தயார். கொடுங்கோ. ஏன்னா நீங்க வந்து ஃபிஷ் கட்லெட்டை பத்தி சொன்னோன்னே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஹார்ட்டை ரொம்ப விரும்பி கேட்டதுனால ஹார்ட்டே கொடுத்துட்டாங்க. உங்க ஹார்ட்டியா நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்கல்ல. ஆஹா, உங்க ப்ரொஃபஷனலிசம் கடைசியா வச்ச ஸ்பூன்ல இருந்து எல்லா விதத்திலயும் தெரியுது. ரொம்ப சந்தோஷம். ஓகே, இப்ப நான் இதை சாப்பிட்டு பார்க்க போறேன். சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி மிஸ் இது எப்படி பண்ணாங்கன்னு ஒரு சின்ன ரீகேப். ஃபிஷ் கட்லெட் பண்றதுக்கு ஒரு கடாயில கொஞ்சோண்டு எண்ணெயை ஊத்தி, எண்ணெய் நல்ல சூடானோடனே அதுல கொஞ்சமா சோம்பு சேர்த்து, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை அதுல போட்டு நல்லா வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக்கை கொஞ்சோண்டு ஆட் பண்ணி, அதோட தேவையான அளவு காரத்துக்காக பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவுக்கு அதுல உப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துல இருக்கிற நல்ல மசிக்கப்பட்ட தோல் இல்லாத அந்த மீனை எடுத்து இதுல நல்லா சேர்த்து நல்லா வதக்கணும். இன்னொரு பாத்திரத்துல இருந்து நம்ம எடுக்கப்பட்ட அந்த மசிச்ச அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா அதை பிசைஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் அதை இன்னொரு பவுலுக்கு மாத்தி, நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சிருக்க அந்த கலவையில கொஞ்சோண்டு கார்ன்ஃபிளவரையும் தேவையான அளவுக்கு பெப்பரையும் சேர்த்து நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். இன்னொரு பாத்திரத்துல இருந்து 2 முட்டைகளை எடுத்து, அந்த 2 முட்டைகளையும் வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் தனித்தனியா பிரிச்சு ஆல்ரெடி கலந்து வச்சிருந்த அந்த கலவையில மஞ்சளையும் போட்டு அதை ஒன்னா பிசைஞ்சிருங்க. வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணி ஆல்ரெடி மசிஞ்சு வச்சிருந்த அந்த கலவையை தேவையான அளவுக்கு பால்ஸ் வடிவத்துல பிடிச்சு வச்சு, இந்த வெள்ளைக்கரு வச்சிருந்த அந்த பாத்திரத்துல முக்கி எடுத்து பிரெட் கிராம்ஸ்ல போட்டுருங்க. நமக்கு தேவையான வடிவத்துல, அதாவது ஹார்ட் வடிவத்திலயோ அல்லது ரவுண்ட் வடிவத்திலயோ தேவையான வடிவத்துல பிடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு தவாவை எடுத்து அந்த தவால கொஞ்சமா எண்ணெயை விட்டு, அதாவது ஷாலோ ஃப்ரை பண்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டு, அதுக்கு மேல நம்ம பிடிச்சு வச்ச வடிவத்துல இருக்கிற அந்த ஃபிஷ்ஷை கொண்டு போய் அதுல போட்டு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்து, கடைசியா அது மேல கொஞ்சோண்டு பட்டரை வச்சு அதை வறுத்து எடுத்தா சுவையான ஃபிஷ் கட்லெட் தயார்.